ஒரு நாற்று விதைக்கிறவரை தாண்டி, ஒரு நாற்றாங்கால தாண்டி, அந்த வயலை தாண்டி, அறுவடை செய்கிற ஆளை தாண்டி, ஒரு மிஷின் அறுவடை மிஷினை தாண்டி, ஒரு மூட்டைக்கு ஒரு களத்தை தாண்டி, ஒரு மூட்டையை பிடிச்சி, அது ஒரு கடைக்கு வந்து, அது ஒரு நெல் மண்டியில் இருந்து, அது ஊற வச்சு, அவியல் பண்ணி, அது அரிசியாகி, ஒரு கடைக்கு வந்து, அந்த அரிசியை போய் நீங்கள் வாங்கி, அது உங்கள் வீட்டில், உங்கள் தட்டில் உங்களை தேடி வந்திருக்கு. ஒரு சாப்பாடாக உங்கள் பசி தீர்க்க. சரிங்களா? அது காசுக்கே வந்தாலும் அதில் நிறைய பேரோட வேர்வையும் உழைப்பும் இருக்குது. நம்ம பூமாதேவி நமக்கு கொடுக்குற ஒரு நெல் தானியம், ஒரு அரிசி சாப்பாடு. சரிங்களா? தயவு செஞ்சு அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதுக்காக நாங்கள் நாய் உங்களை நம்பி தான் இருக்குது. நாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு வைங்க, குருவிக்கு வைங்க, எறும்பு போதா அதுக்கு ஒரு பருக்கு எடுத்து வைங்க, தவறு கிடையாது. ஒரு சாதத்தை மிதிக்கிற மாதிரி இடத்துலையோ, அது நொந்து நொசத்து சாக்கடையாக மாறுற இடங்கள்லையோ அந்த அரிசி சாதத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தட்டில் உங்கள் பசியாத்த வந்திருக்கு. தயவு செஞ்சு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சாப்பாடை வேஸ்ட்டு